அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். இதில் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். உலகில் காணக்கூடிய பிரதான சூழல் மண்டலங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை அறிந்துள்ள நிலையில் மாணவ சமுதாயம் தங்களது வட்டாரம், தேசியம், சர்வதேச அளவிலான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உற்று நோக்கி அவற்றை நன்கு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு எப்படி நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இது மாதிரியான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்ன பண்ணோம்னா நிவர்த்தி செய்ய முடியும். சரி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சிலவற்றை இங்கே அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை பெருகிறது, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது உடம்பு சரியாக போகிற மாதிரி இது மாதிரியான பிரச்சனைகள், கழிவுநீர் வெளியேற்றம், அனைத்து வகையான மாசுபாடுகள், பசுமையில்ல வாயுக்கள், ஓசோன் குறைதல், நீர், ஆற்றல், உணவு இதோட பற்றாக்குறை, காடுகளை அழித்தல், காலநிலையியல் மாற்றம், தொழில்மயமாதல், நகரமயமாதலோட தாக்கம், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளாக கருதுகிறோம். சரி, மனிதனின் சிந்திக்காத செயல்களால் ஏற்படும் தீய விளைவுகளே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளாகின்றன. சிந்திக்காத சில செயல்கள் நம்ம ஏற்படுத்துகிறோம், அது தீய விளைவுகளாக மாறுது. அதை தான் நம்ம சுற்றுச்சூழல் பிரச்சனையாக நம்ம சொல்கிறோம். மேலும் இயற்கையில் கிடைக்கும் விலை மதிப்புமிக்க வள ஆதாரங்களை பெருமளவில் பயன்படுத்தப்படுவதால் பிரச்சனைகள் எழுகின்றன. இயற்கையில் கிடைக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது, அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா காடுகளை உருவாக்குறது, விவசாய நிலங்களை உருவாக்குறது, இது மாதிரியான காரணங்களாலும் சுற்றுச்சூழலில் பிரச்சனைகள் எழுது. தற்போது எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை மாணவர்கள் அறிந்து கொள்வதுடன் அவற்றை குறைப்பதற்கும் சரி செய்வதற்கும் தீர்வு காணணும். நம்ம அது எப்படி அந்த பிரச்சனைகள் உருவாகுது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதை எப்படி நம்ம அந்த பயன்படுத்துவது குறைக்கிறது, இது மாதிரியான தீர்வுகளை என்ன பண்ணணும் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கணும் மாணவர்கள். சரி, உலக நாடுகள் அனைத்தும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை களைய வேண்டிய அதன் அவசியத்தை ஏற்றுக்கொள்கின்றன. உலக நாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுட்டு அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உச்சி மாநாடுகள், கலந்தாய்வு கூட்டங்கள், மாநாடுகள் போன்றவற்றை அவ்வப்போது ஐக்கிய நாடுகள் நடத்தி வருகின்றன. மனிதனின் வாயிலாக உண்டாக்கப்படும் பிரச்சனைகள் குறைக்கும் ஒப்பந்தத்தில் சுமார் 150 நாடுகள் பார்த்தோம்னா கையொப்பமிட்டிருக்கின்றன. அதாவது இது மாதிரி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி குறைக்கிறதுக்கு பொதுவான வழி, அந்த பொதுவான வழியை நாங்களும் ஏற்றுக்கிறோங்க அப்படின்னு 150 நாடுகள் இதற்கு என்ன பண்ணுறாங்க, கையொப்பமிட்டிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள், நார்கள்னால் பஞ்சு, அதாவது ஆடை தயாரிக்கிறதுக்கு, அதே மாதிரி எரிபொருள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்குது. மக்கள் தொகை காரணத்தினால இதெல்லாம் அதிகரிக்குது. இத்தகைய காரணங்களுக்காக விவசாய நிலங்களை மாற்றி பண்படுத்தும் போது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்பட்டு உயிரி பன்முகத்தன்மை குறைதல், நிலவளம் குன்றுதல். ஏன்னா நம்ம விவசாய நிலங்களாக மாத்திரம் இல்லையா, மலைகளில் காடுகளில் அழிச்சு என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா விளைநிலங்களாக மாற்றுறது. அதே மாதிரி நன்னீர் வளம் குறைதல் போன்றவைகளுக்கு மனித குலம் தான் காரணமாகிறது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மரங்களை வெட்டுறங்க, நிலத்தடி நீர் மட்டம் குறையிறதுனால பார்த்தோம்னா நன்னீரோட தன்மை குறையும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரோட உப்புத்தன்மை நமக்கு சேரலாம். அப்போ இதெல்லாம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் யாரால் ஏற்படுதுன்னா மனிதர்களாக தான் ஏற்படுது. உண்டாக்கப்படும் பசுமையில்லா வாயுக்கள் தட்பவெப்ப நிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதனால் ஏற்படும் புவி வெப்பமடைவதற்கு காரணமாகிறது. இப்போ நாம் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தோம்னா அந்த பசுமையில்லா வாயுக்களை வெளியிடுறோங்க, நம்மளோட மனிதன் செயல்பாடுகளால் தான். அது மாதிரி பசுமையில்லா வாயுக்களை என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா வெளியிடுறதுனால புவி வெப்பமடைவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பசுமையில்ல விளைவும் புவி வெப்பமடைதலும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இதை அதை பற்றி பார்ப்போம். சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் வளிமண்டல வாயுக்களால் கவரப்பட்டு வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்லணும்னா பசுமை இல்ல விளைவு. பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் இது 2 மார்க்கள் தான். சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் வளிமண்டல வாயுக்களால் கவரப்படுறது. வளிமண்டல வாயுக்கள் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது மாதிரி மீத்தேன், இது மாதிரிலாம் வளிமண்டல வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்களால் கவரப்படும் போது வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்குது. அதுதான் பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க, விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்ப கதிர்களை கவர்ந்தெழுக்கும் அந்த வாயுக்களுக்கு என்ன பண்ணு பார்த்தோம்னா பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது மாதிரியானு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் பார்த்தோம்னா பசுமையில்ல வாயுக்கள். மேலும் செயற்கை வேதிப்பொருட்களாகிய பார்த்தோம்னா குளோரோ கார்பன் போன்றவைகளும் வெப்ப கதிர்களை கவர்ந்து புவியின் வெப்பத்தை அதிகரிக்குது.
அப்போ இதோட சதவீதம் பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. பசுமையில்ல வாயுக்கள் சார் பங்கேற்புன்னு கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு 60% வந்து பார்த்தோம்னா, மீத்தேன் பார்த்தோம்னா 20%, குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து 14%, அதர் வாயுக்கள் பார்த்தோம் அப்படின்னா 16%, 6% சேர்த்து மொத்தமாக 100% வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பசுமையுள்ள வாயுக்கள். இந்த வாயுக்கள் எல்லாமே என்ன பண்ணு பார்த்தோம்னா, சூரிய கதிர்கள் என்ன பண்ணுது, கவர்ந்தெழுத்து வெப்பத்தை வந்து அதிகரிக்குது வளிமண்டலத்தில். இதில் 1 மார்க் கேட்பாங்க. வளிமண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா காணப்படக்கூடிய பசுமையுள்ள வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம்னா 60%, மீத்தேன் சதவீதம்னா 20, குளோரோஃப்ளோரோ கார்பன் சதவீதம் 14, மற்ற வாயுக்கள் அப்படின்னா 6. சரி, அடுத்து நான் பார்க்குறது, இத்தகைய வாயுக்களின் அதிகரிப்பு பருவநிலை மாற்றம், பெரும் சூழல் மண்டலங்கள் மாற்றம் போன்றவற்றை ஏற்படுத்துகின்றது. பருவநிலையில் மாற்றம் ஏற்படுறது, சூழல் மண்டலத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த வாயுக்களால் நிகழ்கிறது, அதாவது பசுமையுள்ள வாயுக்களால் நிகழ்கிறது. வெப்பத்தினால் பெருமளவில் பாதிக்கப்படுவது பவளப்பாறைகள் அதிகம் நிறைந்த சூழல் மண்டலம் ஆகும். பவளப்பாறைகள் எங்கே இருக்குதுன்னா கடலோட அடிப்பகுதியில் இருக்கும் பவளப்பாறைகள், அதுதான் அதிகமாக பாதிக்கப்படுதுங்கிறாங்க. பவளப்பாறைகள் வெளிர்தல் தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா பகுதியில் கண்டறியப்பட்டது. தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா பகுதியில் தான் பவளப்பாறைகளோட வெளிர்தல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் இதுக்கான காரணம் பார்த்தோம்னா, இந்த பசுமையுள்ள வாயுக்களால் புவி வந்து வெப்பமடைகிறதுனால அந்த பவளப்பாறைகள்லாம் உருகுது அப்படிங்கிறது தான் இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பசுமையுள்ள விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, தொல்லுயிர் படிம எரிபொருட்களை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு அதேமாரி மீத்தேன் அதிகம் வெளிப்படுதல். இது முதல் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றின் செயல்முறைகளில் மாற்றங்களை உண்டாக்குதல், புதுசாக சில செயல்முறைகளை வந்து கொண்டு வருது. ஏன் அப்படின்னா, வேளாண் வளர்ப்புலையும் கால்நடை வளர்ப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய வேளாண் வளர்ப்பில் வேளாண்மை நிலங்களில் பார்த்தோம்னா விழும்போது அதுலேருந்து பார்த்தோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வெளியேறும். அதனால் அந்த பயன் சொல்லியிருப்பாங்க. 3வது பாயிண்டில் பார்த்தோம்னா குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு, அதேமாதிரி காற்று குளிர்பான் ஏசி போன்றவற்றில் மின் சாதனங்களிலிருந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியேறுதல். இதெல்லாம் மனிதனோட செயல்பாடுகள். வேளாண் நிலங்களில் பயன்படுத்தப்படும் உரங்களில் இருந்து பார்த்தோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு வெளிப்படுதல். தானியங்கி ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, தானியங்கி வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகை. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மனிதனோட செயல்பாடுகளால் பசுமையுள்ள விளைவை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பசுமையுள்ள வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது புவியின் சராசரி வெப்பநிலையும் உயர்கின்றது. சராசரியாக எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் வந்து 4000 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே புவி வெப்பமடைதல் என அழைக்கப்படுகின்றன. இப்போ புவி வெப்பமடைதல் அப்படின்னா பசுமையுள்ள வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது புவியின் சராசரி வெப்பநிலையும் உயர்கின்றது. இதுவே புவி வெப்பமடைதல், இங்கிலீஷில் வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெருகிவரும் மக்கள்தொகைக்கு ஏற்ப உணவுப் பொருட்களின் உற்பத்தி, நார்பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் தேவையும் அதிகரிக்கப்பட வேண்டியுள்ளது. இதுவே புவி வெப்பமடைதலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஏன்னா பெருகிவரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பார்த்தோம்னா உணவுப் பொருளை அதிகப்படுத்தணும், நார்பொருட்கள் அப்படிங்கிறது துணி ஆலைகள் இதை வந்து அதிகப்படுத்தணும், எரிபொருட்கள் தேவையும் அதிகரிக்கப்படுது. ஏன்னா வாகனங்களுக்கும் சரி, 2 வீலர் 4 வீலர் அதே மாதிரி பார்த்தோம்னா பெரிய வாகனங்கள் பார்த்தோம் அப்படின்னா பேருந்து இது மாதிரியான வாகனங்களுக்கும் பார்த்தோம்னா அதோட எரிபொருள் உற்பத்தியும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பெரிய மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து அதிகரிப்பாங்க எல்லாத்தையுமே. இதனாலையும் பார்த்தோம்னா புவி வெப்பமடைதலுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாரு. மேகங்கள் மற்றும் தூசு துகள்களும் பசுமையுள்ள வாயு விளைவினை தோற்றுவிக்கின்றன. அதன் காரணமாக மேகங்கள், தூசுகள் மற்றும் ஈரப்பத இரவுகள் தெளிவான உலர் இரவுகளை விட அதிக வெப்பத்துடன் காணப்படுது. அப்போது ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இரவுகள் நைட் டைமில் இருக்கிறது பார்த்தோம்னா அதை விட உலர் இரவுகளை விட அதிக வெப்பம் காணப்படும். ஈரப்பத இரவுகளில் அதிக வெப்பம் காணப்படுது. அதுக்கு காரணம் இந்த மேகங்கள் மற்றும் தூசுகளும் பசுமையுள்ள வாயுவினை தோற்றுவிக்கின்றன. சரி, புவி வெப்பமடைதலின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புவியின் வெப்பம் அதிகரிக்கும் போது துருவ பகுதியில் பனிக்குன்றுகள்
பனிக்கட்டிகள் உருகத் தொடங்குகின்றன. அப்போ உருகத் தொடங்கும் போது என்னென்னு பார்த்தோம்னா பனிக்கட்டிலாம் உருகும்போது நீரின் அளவு என்ன பண்ணும், அதிகரிக்கும். இதன் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகின் பல பகுதியில் உள்ள கடலோர நகரங்கள் என்ன பண்ணும், மூழ்கும் நிலை ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்குது. கடலோர பகுதியில் வந்து புயல் வந்து எல்லாமே என்ன பண்ணுது, அடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் இது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா புவி வெப்பமடைகிறதுனால சுனாமியெல்லாம் வருது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பனிக்கட்டி உருகி நீரின் மட்டம் அதிகரித்து என்ன பண்ணுது, சுனாமி இது மாதிரி பேரலை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு காரணமாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், காலநிலையில் தீவிர மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் கடும் வெள்ளப்பெருக்கு, அதிக வறட்சி போன்றவையும் நிலவும். அடுத்தது பார்த்தோம்னா உயிர் பன்மைத்தன்மை குறைந்து, உயிர் பன்மைத்தன்மை பயோடைவர்சிட்டி தன்மை அது குறைஞ்சி வருவதோடு சில சிற்றினங்கள் அழியும் நிலையும் ஏற்படும். வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பிரதேசங்களில் உணவு உற்பத்தி குறையும். காரணம் புவி வெப்பமடைதல். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டும் புவி வெப்பமடைதலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். 3 மார்க் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பசுமையுள்ள வாயுக்கள் வெளிவிடும் மூலங்கள் பிராக்கெட்டில் இயற்கை மனித இனம் மூலம், இயற்கையாகவும் நடக்குது, மனித இனத்தின் மூலமாகவும் நடக்குது. எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு எப்படி நமக்கு எப்பப்போ வந்து வெளிவிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரியை சார்ந்துள்ள மின் உற்பத்தி நிலையங்களில் தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் எரிக்கப்படுவது, அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம் இது மாதிரி எரிக்கப்படுறதுனால கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இன்னொன்று தானியங்கி வாகனங்கள், வணிக ஊர்திகள், வானூர்திகள் போன்றவை எரிபொருட்கள் எரிக்கப்படுவதால் புவி வெப்பமடைதல் அதிக அளவில் ஏற்படுகிறது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், வேளாண் நிலங்களில் அறுவடையின் போது எஞ்சி நிற்கும் அடிக்கட்டைகள், அதாவது பார்த்தோம்னா பயிரை அறுத்த பின்னாடி அந்த அடிக்கட்டைகள் என்ன பார்த்தோம்னா எரிப்புங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கரும்புலாம் பார்த்தோம்னா வெட்டி எடுத்த பின்னாடி அந்த அடிக்கட்டி என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா அந்த அதோடைய இலை இருக்குது இல்லையா, அந்த இலையை போட்டு காய்ந்த இலையை போட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா எரிப்பாங்க. அப்போ எரிக்கும்போது அதுலேயும் என்ன பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கரிமப் பொருட்கள், எரிமலைகள், மித வெப்ப கடல்கள் மற்றும் வீழ்படிவங்கள் மூலம் இயற்கையாகவே என்ன பண்ணு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகுது. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. இதில் என்னென்னு பார்த்தோம்னா இது மட்டும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே உருவாக்கப்படுது. கரிமப் பொருட்கள், எரிமலைகள், மித வெப்ப கடல்கள், சில கடல்கள் பார்த்தோம்னா இடத்துல வெப்பமாக இருக்கும். வீழ்படிவங்கள் மூலம் இயற்கையாக உருவாகுது. இப்போ கரிமப் பொருட்கள் எப்படின்னு பார்த்தோம்னா தாவரங்கள் இறந்த அல்லது பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்டான அந்த கழிவுகள் என்ன பண்ணு பார்த்தோம் அப்படின்னா மக்க வைக்கப்படும் போது பார்த்தோம்னா அதெல்லாம் நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணு பார்த்தோம்னா வெளிவரும். அப்போ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது கார்பன் டை ஆக்சைடும் என்ன பண்ணு பார்த்தோம்னா வெளிவரும், நைட்ரஸ் ஆக்சைடும் வெளிவரும். அதனால் அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புவி வெப்பமாதலால் தாவரங்களில் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், தாவரங்களில் புவி வெப்பமடைவதனால தாவரங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல பிரதேசங்களில் உணவு உற்பத்தி குறைதல் 1. 2வது பாயிண்ட், வளிமண்டலத்தில் அதிக அளவில் வெப்பக்கதிர்கள் வீசுதல். பிராக்கெட்டில் பார்த்தோன்னா களைகள், பூச்சிகள், பொஞ்சிகளுக்கு அதிக வெப்பம் தேவைப்படுது. அப்போ பாரு, வளிமண்டலத்தில் அதிக அளவு வெப்பமாக இருக்கிறதுனால அந்த வெப்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள், பூஞ்சைகள் வந்து களைகள் பார்த்தோம்னா அதிக வெப்பம் தேவைப்படுது. அப்போ தான் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நல்லா பெருக்கமடையும். அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த வெப்பத்தினால அது பெருக்கமடைஞ்சு தாவரங்களுக்கு என்ன பண்ணுது பார்த்தோன்னா நோயை ஏற்படுத்துது. அதான் நோய் கடத்திகள், தொற்று நோய்கள் அதிகம் பரவுதல் இந்த வெப்பத்தினால. பலத்த சூறாவளி காற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்படுதல், இதனால் தாவரங்கள் பாதிக்கப்படும். தண்ணீர் தட்டுப்பாடு, நீர்ப்பாசன குறைபாடுனாலும் தாவரங்களுக்கு தண்ணி கிடைக்காமல் போகிறனால தாவரங்கள் என்ன பண்ணுது, இறக்க நேரிடுது. பூக்கள் தோன்றும் காலங்கள், மகரந்த சேர்ப்பிகளில் மாற்றம் ஏற்படுதல். மகரந்த சேர்ப்பிகள்னால் சிலது வந்து மகரந்த தூதுவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த தூதுவர்களும் இல்லாமல் போகிறனால அந்த தாவரம் என்ன பண்ணுறது அதை நம்பி இருக்கும், அந்த தாவரங்களும் அழிக்கப்படலாம். தாவர பரவல் பிரதேசங்களில் சிற்றினங்களில் மாற்றம் ஏற்படுதல், தாவரங்கள் அழிந்து வருதல். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புவி வெப்பமாதனால் தாவரங்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள். புவி வெப்பமாதலால் தாவரங்களில் எது மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நாம் பார்க்குறது மீத்தேன். மீத்தேனில் பார்த்தோம்னா மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் 20 மடங்கு வெப்பத்தை வளிமண்டலத்தில் கூட்டுகிறது. அப்போ வளிமண்டலத்தில் வெப்பத்தை அதிகமாக கூட்டுது. எத்தனை மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் எவ்வளோதுன்னா 20 மடங்கு. 1 மார்க் கேட்பாங்க. 20 மடங்கு வெப்பத்தை வளிமண்டலத்தில் கூட்டுது. நெல் பயிரிடல், கால்நடை வளர்ப்பு, நீர்நிலைகளில் வாழும் பாக்டீரியங்கள் மற்றும் தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் உற்பத்தி,
கடல், ஈரத்தன்மையற்ற நிலம், காட்டு தீ வாயிலாக மீத்தேன் உருவாகிறது. இதெல்லாம் கேட்பாங்க. மீத்தேன் உருவாகும் இடங்கள் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதலாம். ஏனுங்க அப்படிங்கிறது நெல் பயிரிடுதல் காரணமாக வரும். கால்நடை வளர்ப்பில் மீத்தேன் உருவாக்கப்படும். ஏன்னா சாணத்திலேருந்து உருவாகும் இல்லையா மீத்தேன் வாயு. நீர்நிலைகளில் வாழும் பாக்டீரியங்கள் சில பாக்டீரியங்கள்னால மெத்தனோ பாக்டீரியங்கள்னால என்ன பண்ணால் மீத்தேன் உருவாகலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் உற்பத்தியின் போதும் மீத்தேன் வாயு வெளியேறும். கடலில் வெளியேறும். ஈரத்தன்மையற்ற நிலம், காட்டு தீ வாயிலாகவும் மீத்தேன் வெளியேறுது. இப்போ இது மாதிரியான அந்த பசுமை இல்ல வாயு மீத்தேன் அது எங்கேருந்து வெளியேறுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடு. இயற்கையில் பெருங்கடலில் இருந்தும் மழைக்காடுகளிலிருந்தும் பார்த்தோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகுது. இது இல்லாமல் பார்த்தோம்னா மனிதனின் செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா நைலான், நைட்ரிக் அமில உற்பத்தி, வேளாண் உரங்களை பயன்படுத்துதல், வினைவேக மாற்றிகள் பொருத்தப்பட்ட மகிழுந்துகளை பயன்படுத்துதல் போன்ற மற்றும் கரிமப் பொருட்களை எரித்தல் போன்றவற்றின் மூலம் நைட்ரஸ் ஆக்சைடு செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. பாரு இயற்கையாக எப்படி உருவாகுதுன்னா ரெண்டே தான். ஒன்று பெருங்கடலில் இருந்தும் இன்னொன்று மலைக்காடுகளில் இருந்தும் நைட்ரஸ் ஆக்சைடு உருவாகுது. மீதி எல்லாமே பார்த்தோம்னா செயற்கையாக எப்படி நைட்ரஸ் ஆக்சைடு உருவாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புவிப்பரப்பின் மீது தாவர போர்வையை அதிகரித்தல், அதிக மரங்களை வளர்த்தல். இப்போ புவி வெப்பமடைதலை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புவிப்பரப்பின் மீது தாவர போர்வைன்னா இந்த தாவரங்களை அதிகமாக நெடணும், அதிக மரங்களை வளர்க்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் பசுமை இல்ல வாயுக்கள் பயன்பாட்டை குறைத்தல். அது குறைக்கணும். தொல்லுயிர் படிம எரிபொருள்னா பெட்ரோல், டீசல் எரிக்கிறது என்ன பண்ணணும், குறைக்கணும். பசுமை இல்ல வாயுக்கள் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அதால் பயன்பாட்டு அளவையும் குறைக்கணும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் ஆதாரங்களை பெருக்குதல். எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்களை பயன்படுத்தி தரோம். இப்போ நிலக்கரி, பெட்ரோல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள். அது மாதிரி வளங்கள் இல்லாமல் புதுப்பிக்கும் வளங்களை என்ன பண்ணி பார்த்தோம்னா ஆதாரங்களை பெருக்கணும், அதையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் உரங்கள் மற்றும் ஏரோசோல் குறைந்தளவு பயன்படுத்தல். நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் பொருள்லேருந்து தான் இந்த நைட்ரஜன் உரங்கள் உற்பத்தி செய்கிறாங்க. அதுவும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் தான். ஏரோசால் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறது தான். எதுக்குன்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் ஏரோசால். இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்ப்ரேலாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, குறைந்த அளவுலாம் பயன்படுத்தணும். ஏன்னா அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா புவி வெப்பமடைதலை அதிகரிக்கக்கூடியது. அப்போ அதை பயன்படுத்தக்கூடிய அளவை குறைக்கணும். அடுத்து ஓசோன் குறைதல். ஓசோன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வாயு. ஓசோன் அடுக்கு புவியின் மீ வளிமண்டல அடுக்கின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. மீ வளிமண்டலம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற அடுக்குகளின் ஒரு பகுதியாக தான் என்னது ஓசோன் அடுக்கு இருக்குது. இது சூரியனிடமிருந்து வரக்கூடிய புறஊதா கதிர்களை பெருமளவில் கவர்ந்து கொள்கிறது. அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய புறஊதா கதிர்களை கவர்ந்து இழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபில்டர் பண்ணி சூரிய ஒளியை மட்டுமே என்ன பண்ணுது நம்ம புவிக்கு அனுப்புது. அதனால் இதை அடுக்குன்னு என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா ஓசோன் கவசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வடுக்கு புறஊதா கதிர்களை தடுத்து நிறுத்தி புவியில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கும் ஒரு அடுக்காக விளங்குகிறது. அப்போ நம்மளையும் விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஓசோன் அடுக்கு தான். ஏன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய புறஊதா கதிர்களை எடுத்துக்கிட்டு சூரிய கதிர்களை மட்டுமே என்ன பண்ணுது இங்கே அனுப்புது. அதனால் உயிரினங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாதுகாக்கக்கூடிய அடுக்காக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சரி, வளிமண்டலத்தின் மேற்பகுதியில் 2 அடுக்குகள் காணப்படுகின்றன. அவை அடிவளிமண்டலம், இன்னொன்று மீ வளிமண்டலம். அடிவளிமண்டலம் ட்ரோபோஸ்பியர் கீழடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீ வளிமண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் மேலடுக்கு. அடிவளிமண்டலம் பகுதியில் காணப்படக்கூடிய ஓசோன் படலம் பயனற்றதாகும். முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடிவளிமண்டல பகுதியில் காணப்படக்கூடிய ஓசோன் படலம் பயனற்றதாகும். அதே சமயம் மேலடுக்கில் காணப்படும் ஓசோன் படலம் நன்மை தரும் அடுக்கு, குட் ஓசோன். கேட்பாங்க, நன்மை தரும் ஓசோன் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேலடுக்கில் காணப்படுது, அதாவது மீ வளிமண்டலத்தில் காணப்படுது. பயனற்ற ஓசோன் படலம் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அடிவளிமண்டலம், அதாவது கீழடுக்கில் காணப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஏனெனில் இவ்வடுக்கு மட்டுமே சூரியனிடமிருந்து வெளிப்படும் யூவி கதிர்களை பெருமளவில் தடுத்து நிறுத்தி டிஎன்ஏ சிதைவினால் உயிரினங்களில் தீங்குண்டாவது தடுக்கப்படுகிறது. ஏனெனில் இவ்வடுக்கு மட்டுமே சூரியனிடமிருந்து வெளிப்படும் யூவி கதிர்களை பெருமளவில் தடுத்து நிறுத்தி டிஎன்ஏ சிதைவினால் உயிரினங்களில்
தீங்குண்டாவது தடுக்கப்படுகிறது. ஓசோன் அடுக்கின் தடிமன் டாப்சன் அலகுகளால் அளவிடப்படுகின்றன. 1 மார்க் கேட்பாங்க. ஓசோன் அடுக்கின் தடிமன் எந்த அலகுகளால் அளக்கப்படுகிறதுனா டாப்சன் அப்படிங்கிற அலகுகளால் அளக்கப்படுகிறது. இதன் மூலம் பார்த்தோம்னா புவிப்பரப்பிலிருந்து வளிமண்டலத்தின் வெளிப்பகுதி வரையிலும் காற்றில் கலந்துள்ள ஓசோன் படலத்தை அளவிட முடியும். ஏன்னா ஓசோன்கிறது ஒரு காற்றில் தான் இது கலந்துருக்கு அந்த படலம். யூவி கதிரில் கவர்ந்தெழுத்து சூரிய கதிரில் மட்டும் என்ன பண்ணுது, நம்ம புவிக்கு அனுப்புது. அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புவிப்பரப்பிலிருந்து வளிமண்டலத்தின் வெளிப்பகுதி வரையிலும் காற்றில் கலந்துள்ள ஓசோன் படலத்தை என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இதன் மூலமாக அளக்கலாம். எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாப்சன் அலகுகளால் அளக்கலாம் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, சில வகையான வேதிப்பொருட்கள் வளிமண்டலத்தில் வெளியிடப்படும் போது ஓசோன் படலம் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகிறது. குறிப்பாக குளிர்சாதன பெட்டிகளில் வெளியேறும் குளோரோப்ளோரோ கார்பன், ஏரோசால், தொழிற்சாலைகளில் அழுக்கு நீக்கி வேதிப்பொருட்கள் போன்றவை இத்தகைய பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன. ஓசோன் அடுக்கின் அடர்வு வெகுவாக குறைந்து காணப்படும் பகுதிகளில் அபாயகரமான பகுதியாக கண்டறியப்பட்டு அப்பகுதி ஓசோன் துளை என அழைக்கப்படுகிறது. ஓசோன் துளை அப்படின்னா துளையை ஏற்படுத்துதல்ல, அடர்வு குறைதல். ஓசோன் அடுக்கோட அடர்வு என்ன பண்ணு பார்த்தோம்னா குறையுது. எந்த காரணங்களான பசுமையில்ல வாயுக்களினால் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஓசோனோட அடர்வு குறையிறதுனால அபாயகரமான பகுதியாக கண்டறியப்பட்டு அதை ஓசோன் துளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செப்டம்பர் 16 அப்படிங்கிறது உலக ஓசோன் தினம். 1 மார்க் கேட்பாங்க. உலக ஓசோன் தினம் என அழைக்கப்படுவது செப்டம்பர் 16. இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்க்கலாம். ஓசோன்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓசோன் ஒரு நிறமற்ற வாயு. இது காற்றின் மாசு பொருளுடன் துரிதமாக வினைப்படக்கூடியது. அதனால தான் என்னென்னு பார்த்தோம்னா அதோட அடர்வு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாசுபடும் பொருளோட துரிதமாக வினைப்படக்கூடியது. இது ரப்பரில் வெடிப்புகளையும் தாவர உயிர்களின் காயத்தையும் நுரையீரல் திசுக்களில் சிதைவினையும் ஏற்படுத்தக்கூடியதாகும். சூரிய ஒளியிலிருந்து UVA மற்றும் UVB எனும் தீங்கு விளைவிக்கும் கதிரியக்கத்தை ஓசோன் உட்கரிக்கும் தன்மையுடையது. UVA UVB அப்படிங்கிற யூவி கதிர்களை, அதாவது புறவதா கதிர்கள் என்னன்னு பார்த்தோம்னா கவர்ந்தெழுத்து தனக்குள்ளேயே வச்சுக்கும். அது மாதிரியான பண்பு இதுக்கு உண்டுன்னா ஓசோனுக்கு உண்டு. டாப்சன் அலகு என்றால் என்ன? டாப்சனுங்கிறத ஏற்கனவே சொன்னால் மொத்த ஓசோன் அளவிட உதவும் ஒரு அலகு தானே அது டாப்சன் அலகு. இது எப்படி அளக்குறாங்க பாரு. 0 டிகிரி வெப்பநிலையில் ஒரு வளிமண்டல அழுத்தம்னா புவிப்பரப்பின் மீதுள்ள காற்றழுத்தம். அந்த காற்றழுத்தத்தில் 0.01 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட தூய ஓசோன் அடுக்கை உருவாக்க தேவைப்படும் ஓசோன் மூலக்கூறின் எண்ணிக்கை தான் ஒரு டாப்சன் அலகு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த டாப்சன் அலகுன்னு பார்த்தோன்னா 0.001 ஏடிஎம்னா அட்மாஸ்பியர் ஆர் சென்டிமீட்டர்னு சொல்லலாம். இப்படி தான் அதை அளக்குறாங்க. 1 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட தூய ஓசோன் அடுக்கை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய ஓசோன் மூலக்கூறின் எண்ணிக்கை தான் ஒரு டாப்சன் அலகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புவிப்பரப்பின் மீது காணப்படும் மொத்த ஓசோன் அடுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0.3 சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டர் சொல்லலாம் 3 மில்லிமீட்டர் தடிப்புள்ளது. இது எப்படி அதை குறிப்பிட்றான்னு பார்த்தோம்னா 300 டாப்சன் யூனிட் என குறிப்பிட்றாங்க. ஏன்னா முன்னே சொன்னோம் 1 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஓசோனை அதில் அளக்கிறதுக்கு ஒரு டாப்சன் அலகுங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.01 அப்படின்னா இங்கே 0.3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் டாப்சன் யூனிட் எவ்வளோதுன்னு பார்த்தோம்னா 300 இருக்குது. 300 டியூனா டாப்சன் யூனிட் அப்படின்னு அர்த்தம். அதான் டியூன்னு கொடுத்துருக்காங்க. சரி, புவியின் மொத்த ஓசோன் அமைப்பை காண்பிக்கும் பொய் நிற தோற்றம் இதுதான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இதில் மொத்த ஓசோன் டாப்சன் அலகு நமக்கு கொடுத்துருக்காங்க. புவியின் மொத்த ஓசோன் அமைப்பை காண்பிக்கும் பொய் நிற தோற்றம் கொடுத்துருக்காங்க பாரு. ஊதா மற்றும் நீல நிறங்கள் ஓசோன் மிக குறைந்த பகுதியாகும். ஊதா மற்றும் நீல நிறம் இருக்கிறது ஓசோன் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடம். சிவப்பு நிற பகுதியில் ஓசோன் மிகு பகுதி என அறியலாம். எது சிவப்பாகுதோ அதெல்லாம் இந்த ஓசோன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா அளவிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாரு. வளிமண்டல அடுக்கில் ஓசோன் அளவு குறைந்து வரும் நிலையில் அதிகப்படியான புறஊதா கதிர்கள், குறிப்பாக பார்த்தோம்னா எதுனா UVB கதிர்கள் புவியை வந்தடைகின்றன. இக்கதிர்கள்
உயிர் மூலக்கூறுகளையும் உயிர் செல்களையும் அழிக்கின்றன. ப்ராக்கெட்டில் தோல் மூப்படைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோல் மூப்படைதல்னா சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் தெரியறதுக்கு இது அந்த கதிர்கள் ஒரு காரணமாகுது. யூவிசி என்பது அதிக அளவு சேதம் விளைக்கும் யூவி கதிரியக்க வகையாகும். இப்போ யூவி கதிரியக்க வகையிலேயே யூவிசி தான் என்னன்னு பார்த்தோம்னா அதிகமாக சேதம் விளைக்கக்கூடியது. ஆனால் ஓசோன் படலத்தால் இது முற்றிலும் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா தடுக்கப்படுகிறது. எது தடுக்கப்படுதுன்னா ஓசோன் தான் அந்த யூவி சியை என்ன பண்ணுறது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 95% யூவி கதிரியக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தோலின் நிறமாற்றம், தோல் கருகுதல், தோல் புற்றுநோய் போன்றவற்றை தூண்டவும் காரணமாகிறது. இதன் வாயிலாக புவியியல் உயிரினங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக வாழ ஓசோன் அடுக்கு சீராக இருப்பது ஒன்றே தீர்வு என உணர முடிகிறது. ஓசோன் அடுக்கு சீராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னு பார்த்தோம்னா யூவிசி இது மாதிரியான கதிர்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்ந்து இழுக்க முடியாது. அப்போ கவர்ந்து இழுக்காதனால அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா புவிக்கு அனுப்பும். புவிக்கு அந்த யூவி கதிர்கள் வரும்போது என்ன பார்த்தோம்னா தோல் பகுதியில் என்ன பண்ணு பார்த்தோம்னா இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். என்ன மாதிரியான பிரச்சனைனா தோலில் நிறம் மாறுதல், தோல் கருகுதல், தோல் புற்றுநோய் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் கொடுத்துருவாங்க. 1970ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வு முடிவில் மனிதன் வாயிலாக வெளியிடப்படும் எந்த குளோரோஃப்ளோரோகார்பன் ஓசோன் மூலக்கூறுகளை அதிக அளவில் சிதைத்து வளிமண்டலத்தில் ஓசோன் அளவை வெகுவாக குறைத்து விடுவது கண்டறியப்பட்டது. ஏன்னா மனிதன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறான். எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏசி, அதே மாதிரி பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ், இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் அதிலேருந்து வெளியேறுது. அதனால் ஓசோன் அளவு அதிகமாக என்ன பண்ணு பார்த்தோம்னா குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய ஓசோன் குறைபாடு ஆபத்து சர்வதேச அளவில் அச்சுறுத்தலை உண்டாக்கும் முக்கியமான பிரச்சனையாக உள்ளதென உலக வானிலை ஆய்வு அமைப்பும் ஐக்கிய நாடுகள் சபையும் எடுத்துரைத்தன. இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அதாவது ஓசோன் குறையுது, அதுக்கு காரணமே முக்கியமானது பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோகார்பன். அதோட பயன்பாட்டை தவிர்க்கணும். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஐக்கிய நாடு சபையும் உலக வானிலை ஆய்வு அமைப்பும் என்ன பார்த்தோன்னா எடுத்துரைச்சிச்சு. அதனால் 1985ஆம் ஆண்டில் நடைபெற்ற வியன்னா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள் 1988 தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுது. இது மாதிரி இதை பயன்படுத்துவது குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தீவிரமான நடைமுறைப்படுத்தினாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள வியன்னா கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமான ஒழுங்கு நடைமுறைகளுக்கான ஒப்பந்தம். ஆனால் ஒழுங்கு நடைமுறைகள்னால் எப்படி இருக்கணும், இது மாதிரி எப்படி பசுமை இல்ல வாயுக்களை பயன்படுத்துவது குறைக்கணும், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி தீர்வு காண்பது, இது மாதிரியான இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதில் அந்த ஒப்பந்தம் சொன்னாங்க. பிற்காலத்தில் இந்த செயல்முறைகள் அனைத்தும் சர்வதேச அளவிலான மாண்ட்ரியல் ஒப்பந்தம், அந்த மாண்ட்ரியல் புரோட்டோகால் என அழைக்கப்பட்டது. ஏன்னா இது உலக நாடுகள் ஃபுல்லாகவே இதை என்ன பண்ணணும் ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம இப்படி குறைக்கணும், பசுமையில வாயுக்களோட அளவு குறைக்கணும், அதை எப்படி பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி பசுமையில வாயுக்கள் எங்கெங்கே தோன்றுறது அதை எப்படி குறைக்கிறது, அதுக்கு எப்படி தீர்வு காண்பது, இது மாதிரியான ஒப்பந்தம் எடுத்துட்டாங்க. 1987 கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பிரதிநிதிகளின் குழு கூட்டத்தில் வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தை சேதப்படுத்தும் பொருட்களை களைவதும் குறித்தும் படிப்படியாக அத்தகைய பொருட்கள் உற்பத்தியை நிறுத்தி பயன்பாட்டை குறைக்கும் குறிக்கோளாக கொண்டு விவாதிக்கப்பட்டது. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா 1987 கனடாவில் நடைபெற்றக்கூடிய ஒரு சர்வதேச பிரதிநிதிகளின் குழு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஓசோன் படலத்தில் சேதப்படுத்தும் பொருட்களை களைவது, என்னென்ன ஓசோன் படலத்தை என்ன பண்ணுது குறைக்குது, அதோட தடிமனை குறைக்கிறதுக்கு என்னென்ன வாயுக்கள் காரணமாக இருக்குது, அதை பற்றி கண்டுபிடிச்சி படிப்படியாக அத்தகைய பொருட்கள் உற்பத்தியை நிறுத்தி பயன்பாட்டை குறைக்கவும் குறிக்கோளாக விவாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா கனடாவில். இது 1987. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தூய்மை மேம்பாட்டு திட்டம், க்ளீன் டெவலப்மெண்டல் மெக்கானிசம், அது சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கியோட்டோ ஒப்பந்தம் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லலாம். அதை கியோட்டோ புரோட்டோகால் 2007 இதை சொல்லியிருக்காங்க. இதில் சரியான குறிக்கோளுக்கான செயல் திட்டம் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது வானிலை மாற்றத்தின் விளைவால் ஏற்படும் அபாயத்திலிருந்து பாதுகாப்பது மற்றும் பசுமையில்ல வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெளியிடப்படுவதை குறைப்பது போன்ற முக்கிய குறிக்கோளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. சிடிஎம் மீன்ஸ் க்ளீன் டெவலப்மெண்டல் மெக்கானிசம். தூய மேம்பாட்டு செயல் திட்டம் 10 மூலம் பல்வேறு நாடுகளின் நச்சு வாயுக்களின் வெளியேற்றம் குறைந்திருப்பதோடு சுற்றுச்சூழல் தொடர்ந்து மேம்பாடைய ஊக்குவிக்கப்பட்டும் வருகிறது. இது தூய்மை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தனியாக கியோட்டோ ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க.
இதில் எப்படி வந்து பார்த்தா அப்படின்னா பசுமையுள்ள வாயுக்கள் எப்படி வந்து நம்ம பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுனால எப்படி வந்து அந்த ஓசோன் படலத்தை வந்து என்ன பண்ணலாம், மீண்டும் புதுப்பிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா முயற்சிகள் வந்து கொண்டு வந்து மேம்பாடு செஞ்சுருக்காங்க. சிடிஎம் திட்டத்தில் குறிப்பிடத்தக்க செயலுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா சூரிய ஒளியிலிருந்து அல்லது வலிமையான கொதிகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுவதை குறிப்பிடலாம். ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து பார்த்தோம்னா மின்சாரம் தயாரிக்கிறாங்க, சோலார் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா பார்த்தோம்னா கொதிகள், நீரை கொதிக்க வச்சு அதிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது. இவை மரபுசார் மின்சார உற்பத்திக்கு சிறந்த மாற்றாக அமைகிறது. மரபுசார் உற்பத்திக்கு சிறந்த மாற்றாக அமையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அதிகமாக எதை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா நிலக்கரி எரி வச்சு அதிலேருந்து தான் மின்சாரம் தயாரிக்குங்க. அதுக்கு பதிலாக நம்ம சூரிய ஒளியிலிருந்தோ அல்லது கொதிகளிலிருந்தோ என்ன பண்ணுறாங்க, மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. மேற்குறிப்பிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது வளிமண்டலத்தில் மாசு குறைவதால் அவை சான்றளிக்கப்பட்ட உமிழ்வு குறைப்பு விருதுகளையும் சான்றிதழ்களும் தர மதிப்பெண்களையும் பெறுகின்றன. இது மாதிரி திட்டங்களை வந்து செயல்படுத்தும் போது மாசு குறைப்படுவது மட்டும் இல்லாமல் அதை சான்றளிக்கப்பட்ட உமிழ்வு குறைப்பு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, விருதுகள் கொடுக்குறாங்க. அதேமாரி சான்றிதழ்கள் தர மதிப்பெண்கள் பெறுகிறாங்க. ஒவ்வொரு தர எண்ணும் 1 டன் கார்பன் டை ஆக்சைடிற்கு இணையாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு தர எண்ணுமே 1 டன் கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோங்க அப்படிங்கிறதுக்கு கருதப்படுது. இவை கியோட்டோ ஒப்பந்தத்தின் இலக்கை அடைய உதவி புரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா தாவர சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாவர சுட்டிக்காட்டிகள்னா என்னென்னா சில தாவரங்களின் இருப்பு அல்லது இல்லாமை, இருக்கிறது இல்லாமல் போகிறது, அதை வச்சு அங்கே நிலவும் சூழலை சுட்டி காட்டும் விதத்தில் காணப்படும். ஒரு தாவரம் அங்கே வாழுதுன்னா சில அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சில மாசுபாடு பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னு ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாசுபாடு பொருட்களை தான் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது, உயிர் வாழ்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ அந்த எங்கெங்கெல்லாம் அந்த தாவரங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த மாசுபாடு பொருட்கள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்லிக்கலாம். தனித்தாவர சிற்றினமோ அல்லது தாவர தொகுப்போ சூழ்நிலைகளை கண்டு அளவிட பயன்படுது உதவுகின்றன. அவை உயிரி சுட்டிக்காட்டிகள் அல்லது தாவர சுட்டிக்காட்டிகள் என எனப்படும். உதாரணமாக பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்காங்க லைக்கன், பைக்கஸ், பியூனஸ், ரோஜா இதில் மாதிரியான தாவரங்கள் பார்த்தோம்னா சல்பர் டை ஆக்சைடை சுட்டி காட்டுது. ஏன்னா அங்கெல்லாம் அது வளரும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இடத்துல பெட்டூனியா கிரைசாந்தியம் பார்த்தோம்னா நைட்ரேட் சுட்டி காட்டின்னு சொல்கிறாங்க. கிளாடியோலஸ் பார்த்தோம்னா ப்ளூரைட் மாசுபாடு சுட்டி காட்டின்னு சொல்கிறாங்க. ரோபீனியா சூடோகேசியா பார்த்தோம்னா கன உலோக தூய்மை கேட்டை சுட்டி காட்டும் தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்க்குறது ஓசோன் குறைதலின் விளைவுகள், இதோட முக்கிய விளைவுகளான அப்படின்னு கொடுத்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓசோன் குறைதலின் விளைவுகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓசோன் குறைதனால யூவி கதிர்கள் என்ன பண்ண முடியாது, ஃபில்டர் பண்ண முடியாது. ஃபில்டர் பண்ணாதனால யூவி கதிர்கள் என்ன பண்ணுது, புவியை நோக்கி வரும். புவியை நோக்கி வரதுனால கண்புரை உண்டாதல், தோல் புற்றுநோய் அதிக அளவில் தோன்றுதல், மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுதல், இது ஃபஸ்ட்டு காரணமாக செயல்படுது. இதெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களாக சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட், இளமை காலங்களிலேயே விலங்கினங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா மடிந்து போதல், சின்ன வயசுலேயே செத்து போயிடுது விலங்கினங்கள். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், சதிதி மாற்றங்கள் அடிக்கடி தோன்றுது. சதிதி மாற்றம்னா திடீர் மாற்றம் அடிக்கடி தோன்றுது, மியூட்டேஷன் அடிக்கடி தோன்றதுனால உயிரினங்களோட பண்புகள் என்ன பண்ணும், மாற்றப்படும். அடுத்து, ஒளிச்சேர்க்கை வேதிப்பொருட்கள் பாதிக்கப்படுவதனால் அதன் மூலம் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை தடைபடுறதுனால ஒளிச்சேர்க்கை அளவு குறைந்து வரும் வேளையில் உணவு உற்பத்தி என்ன பண்ணும், குறைஞ்சி உணவு பற்றாக்குறை ஏற்படும். மேலும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்து புவி வெப்பமடையும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க, முக்கியமான பிரச்சனை. ஏன்னா ஒளிச்சேர்க்கைக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கை எனும் செயல் மூலமாக அதை எடுத்துக்குது. அப்போ ஒளிச்சேர்க்கையும் செய்யலை, தாவரங்கள் உணவும் உற்பத்தி செய்யலை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு என்ன பண்ணும், அதிகமாகும். அதனாலையும் பிரச்சனை வரும், புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வெப்பநிலை அதிகரிக்கும் போது வானிலை, மழைப்பொழிவு போன்ற காலநிலையில் மாற்றம் ஏற்படும். இதன் விளைவால் வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடல் மட்டம் உயர்தல் போன்றவை ஏற்படும். ஒரு சில இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும், ஒரு சில இடத்துல வறட்சி ஏற்படும், ஒரு சில இடத்துல கடல் மட்டம் உயரும். அதனால் பார்த்தோம்னா புயல், சூறாவளி, சுனாமி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சூழல் மண்டலங்கள் நடுநிலைத்தன்மையை இழந்தும் தாவரங்களும் விலங்குகளும் பாதிப்புக்குள்ளாகும். இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதனால் ஏற்படுது.
மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.